ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி பழைய ப்ரூம்லாம் இருக்கும். அது ரொம்பவே சின்னதாகிற வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடவே தேவையில்லை. இதுக்கு மேலே ரொம்ப குட்டியாக ஆனாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலேயும் நம்ம அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 6 டைப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் இந்த ப்ரூம் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்செல்லாம் தனித்தனியாக நம்ம கூட்டும் போதே ஒவ்வொன்றா விழுந்துரும் பார்த்தீங்களா, புது ப்ரூமில். அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் ஒட்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நியூ ப்ரூம் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம நியூ ப்ரூம் எப்படி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். இப்போ இந்த ப்ரூம் உள்ளேருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரூம்னா இன்னும் கொஞ்சம் நீளமாகவே அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப குட்டியாகிற வரைக்குமே இது யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக தெரியுது. இப்போ இந்த மேலே அந்த கூட்டுறது இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் தனியாக ஒரு பக்கமும், குச்சி மாதிரி இருக்கிறது தனியாக ஒரு பக்கமும் நம்ம செப்பரேட்டாக பிரித்து நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தீர்ந்து போனதுக்கப்புறம் பெண்ணெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட மேலே பாடி பார்ட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, உள்ள அந்த ரீப்பில் எடுத்ததுக்கப்புறம் அதை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பென் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ரீப்பில் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நீட்டாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே குச்சி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு மேலே இருக்க இந்த பீஸ் மட்டும்தான் வேணும். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த மேலே நம்ம ரீப்பில் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் நல்லா உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. டைட்டாக நம்ம பிடிச்சி இழுத்தாவே கஷ்டப்பட்டு தான் இழுக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு எவ்வளோ டைட்டாக இந்த மாதிரி சொருக முடியுமோ அவ்வளோ சொருகி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அவ்வளோத்தையும் நம்ம சொருவி டைட்டாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம சொருகி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம டேப்பு சுற்றி எடுத்துக்கலாம். அதாவது பேனாவிலையும் அந்த இதுலேயும் நம்ம 2 பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி நம்ம எடுத்துக்கலாம், கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்மளுக்கு இந்த லென்த்துக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ச்சு அந்த பென்லேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நீட்டிகிட்டு இருந்தால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோன்றது. நம்ம ஒரு பெயிண்ட் ப்ரஷ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நல்லாவே நம்மளுக்கு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி சூப்பராக யூஸ் ஆகுது. இது இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எண்டுக்குள்ளாரையே நீங்கள் பார்த்துருவீங்க. நம்மளுக்கு அதை வச்சே நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம தான் பண்ணோன்ற மாதிரி இல்லாமல் நம்ம நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நல்லாவே பெயிண்ட்டும் நம்மளால் நல்லாவே நார்மலாக ப்ரஷ்ஷில் பண்ணுற மாதிரி நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் டக்குன்னு தேடும் போது கிடைக்காது. அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாகவே நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வேணும்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு விதமாக பண்ணிக்கலாம். சின்ன சைஸு நம்ம குட்டியாக இருக்கிற பிளேஸில் நம்ம அடிக்கணும்னா குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் மொத்தத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுலேயே குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சி அந்த 2 இதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம டேப் சுற்றி நம்ம டைட்டாக அதை ஒட்டிக்கலாம், கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக. அந்த குச்சியோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரஷ் எவ்வளோ சைஸ் இருக்கும்ல நீளமாக, அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த குச்சி. அதுக்கப்புறம் எக்ஸஸ் அதே மாதிரியே ஒரு 1 இன்ச்சு விட்டு அந்த ப்ரஷ்ஷில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை குட்டியாக இருக்கிற பிளேஸில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் டக்குன்னு. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து நம்ம லெட்டர்ஸ்லாம் எழுதுறதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் ப்ரஷ்ஷில் எழுதுனா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்க சிம்பிளாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரஷ் ரெடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு சின்ன இடத்துக்கு சின்ன ப்ரஷ் பெரிய ப்ரஷ் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ இதை வச்சு அந்த குச்சிலாம் இருக்கும் பார்த்திங்களா கீழே,
அந்த குச்சிலாம் வந்து வச்சு உங்களுக்கு இன்னும் லென்த்தி குச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெரிய சைஸாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் தான் குச்சி இருந்துச்சு. நான் அதனால் அந்த சைஸில் மட்டும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு லென்த்துக்கு நிறைய குச்சி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பெரிய சைஸாக பண்ணிக்கோங்க. பெரிய சைஸாக பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு குச்சி எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாரோட குச்சியோட சைஸும் ஒரே லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு குச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 குச்சி மட்டும் எடுத்து நான் பேஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் இதை வந்து ஒட்டுறதுக்காக ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த க்ளூ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிற மாதிரியான க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து ஒரு குச்சி வந்து ஒட்டிக்கிட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஆடாமல் பேலன்சிங்காக நிற்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒட்டிக்கிட்டோம்னா அடுத்தடுத்தது நம்ம வந்து ஒட்டும் போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சென்டரில் நான் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 குச்சிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே 2 சைட்லேயும் 2 குச்சிக்கு நடுவுலையும் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பேக் சைடில் திருப்பினோம்னா நம்ம வந்து 3 குச்சி நம்ம வந்து ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா பேக் சைடில், அந்த 3 குச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த 3 குச்சிக்கு நடுவுலையும் ஒவ்வொரு குச்சி வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஒவ்வொரு சைடுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு 5 குச்சி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் பெரிய சைஸில் வந்து இந்த குச்சிலாம் இன்னும் கொஞ்சம் நீளமாக பெரிய சைஸாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து சூடான பொருளெல்லாம் நம்ம வந்து டைனிங் டேபிள் மேலே வைக்கிறோம், சூடான பொருளெல்லாம் வைக்கிறோன்னா அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடான பொருள் வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது ஹீட் ஆகிட்டு அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காஃபி மக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நம்ம வந்து குட்டியாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். பெருசாக செஞ்சிங்கன்னா பெரிய பெரிய பாத்திரமுமே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். இதையே இப்போ நம்ம வந்து பண்ண பார்த்தீங்களா, அதையே நம்ம இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வீட்டில் இருந்த இந்த மாதிரி லீஃப் வந்து ஃப்ளவரு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னொரு விதமாக வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்கொயராக பண்ணிருந்த இந்த மாதிரி ஒரு பக்கமாக சைடாக வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டாமல் இந்த சைடாக வந்து ஒட்டுவோம் பார்த்தீங்களா, ஸ்லாண்டிங்காக வர மாதிரி அப்படி வந்து ஒட்டிக்கலாம். அந்த லீஃபை 3 லீவ்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வாஷெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரில் இருந்தது நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி கார்னரில் இப்படி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து பெரிய ரோஸாக இருந்துச்சு, நம்ம சின்னதாக பண்ணதுனால நான் சின்ன சைஸில் கொஞ்சம் 2 லேயரை வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன ஃப்ளவராக வர மாதிரி நான் வந்து இது பண்ணி இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி மொட்டு இது மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷ் தான். நீங்கள் பேப்பரில் வந்து ஃப்ளவர்லாம் செஞ்சு லீஃப் அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அழகாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக அதை வந்து நீங்கள் பெருசாக செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரே மெத்தடு தான், நம்ம இப்படிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாலெல்லாம் மாட்டி விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் டோர் கிட்ட 2 சைட்லேயும் 2 இந்த மாதிரி அழகாக மாட்டி விட்டுட்டோம்னா சேம் ஒரே மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட்டாக தூக்கி போடுற ப்ரூமில். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான குச்சி வந்து அதில் கொடுப்பாங்க. அந்த குச்சி தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அது கூட வந்து ஃபோட்டோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபோட்டோவோட சைஸை விட அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த ஒரு சைடுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் 2 சைடுக்கு வந்து இந்த மாதிரி சேம் அந்த ஃபோட்டோவோட நீளம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து 4 குச்சி நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே நம்ம வந்து தரையிலையும் எங்கேயுமே வந்து பெயிண்ட் படாமல் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லாவே குவாலிட்டியாகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டவுட்டே வேண்டாம். நல்லாவே நம்மளுக்கு வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸுக்குமே இதை வச்சு நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம். அப்பயுமே நல்லாவே குவாலிட்டியே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரஷ் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பார்ட் வர மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பீஸை வந்து இப்படி
எடுத்து நம்ம வந்து மடக்கி விட்டுடலாம். அதே மாதிரியே இந்த சைடில் இருக்க பீஸு இந்த பக்கம் வர மாதிரி அந்த நடுவில் அந்த சென்டரில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும் கரெக்டாக வந்து வர மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம கீழே அந்த பிடிக்கிற இடத்துலேருந்து இப்படி வந்து வளைவாக கோவாக ஒரு இது வந்துட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுவீங்கனாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வளைச்சிட்டு நம்ம ஒரு டைம் பென்சில்லையோ பென்லையோ வந்து வளைச்சி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ண ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃப்ளவர் கிட்ட மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு அது இன்னொரு பெட்டல் மேலே வந்து படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். நம்ம போன டிப்ஸுக்கு அந்த வால் ஹேங்கிங் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் குட்டி குட்டியாக பெருசு பெருசாக அந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் அழகாக ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி திக்னஸாக நோட் அட்டைங்களாம் திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த மாதிரி நோட் அட்டை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் அட்டை எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோக்கு பேக் சைடில் நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து பேப்பர் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதில் தானே ஒட்டுறோம், அதனால் நம்ம வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா குச்சி பெயிண்ட் அடித்து, அந்த குச்சியில் வந்து இந்த மாதிரி வந்து அடியில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 சைட்ஸுமே நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற வந்து அந்த அட்டையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலான்றது பார்க்கலாம். அந்த ஃப்ளவர் வச்சோ இல்லை ஹார்ட்டின் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணியோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து அழகாக வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 சைட் கார்னருக்குமே அந்த ஃப்ளவர் கட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஒரு 4 கலரில் நான் வந்து ஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம 4 கார்னர்லேயும் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சைடு மட்டும் ஹெவியாக வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு கூட ஒரு சைடு நீங்கள் வந்து ப்ளைனாக விட்டுடலாம். இந்த மாதிரி 2 இன்ச்சில் அகலம், அதுக்கப்புறம் லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். எவ்வளோ குட்டியாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண முடியுமோ ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஒரு ஆஃப் லீஃப் வந்து கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆஃப் லீஃப் கட் பண்ணோம்னா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ண பீஸ் எல்லாமே எத்தனை டைம் ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அத்தனை லீஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம 6 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணதுனால நம்மளுக்கு வந்து 6 கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து லென்த்தியாக நீங்கள் எடுத்து கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் லீஃபாக கட் பண்ணிக்கலாம். ஆஃப் லீஃப் கட் பண்ணிங்கனாவே போதும், நம்ம வந்து இன்னொரு சைடும் வந்து சேர்ந்து கட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி வந்து நான் கார்னரில் அந்த ஃப்ளவருக்கு அடியில் 3 சைட்ஸில் வர மாதிரி அழகாக நான் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து 3 சைட்ஸில் வர மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ளவருக்கும் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஈஸியாக தூக்கி போடுற இதை வச்சு ப்ரூம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி த்ரெட்டு இல்லைன்னா சிவப்பு கலரில் கயிறு நம்ம இடுப்புக்கெல்லாம் கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கயிறு இருந்துச்சுன்னா கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அந்த 2 எட்ஜையும் பிடிச்சி இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா மேலே வந்து நம்மளுக்கு ஒரு லூஃப் மாதிரி கிடச்சிரும். அதை வந்து நம்ம ஒரு இதில் வந்துட்டு ஹேங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டிட்டோம்னா சூப்பரான நம்மளுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவில் இந்த மாதிரி நம்மளே அழகாக வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேமாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். தூக்கி போடுற குச்சியை வச்சு நம்மளே வந்துட்டு சூப்பராக தீந்து போன அட்டையோ இல்லை கார்ட்போர்ட் அட்டையோ வேஸ்ட்டாக இருக்கிறது அது மாதிரி வச்சு அழகாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ளவரும் அந்த லீஃப் எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு அந்த ப்ரூமில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்திங்களா, எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ப்ரஷ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறதுல 5 பார்ட்டாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். கொஞ்சமாக நான் வந்து 5ஆக பிரிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரே இதாகவே வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், 5ஆக பிரித்தாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து அதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கலர் அடிச்சுக்கலாம். ஒரு 5 கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் 5 கலரில்
அந்த 5 பிரித்தோம் பார்த்தீங்களா, அந்த 5 பாட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கலராக நான் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் ஃபுல்லாக நம்ம வந்து அடித்து விட்டுக்கலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி ரெட் கலரில் கிளிட்டரை வந்து நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து பெயிண்ட் இருக்கிறதுனால அது வந்து ஈரமாக இருக்கிறதுனால காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அப்போ நல்லா வந்து அதில் ஒட்டிக்கும். பார்க்கறதுக்கே சூப்பராக நம்ம வந்து கிளிட்டராக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்தது வந்து நம்ம மீதி இருக்க இன்னொரு பார்ட்டில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் நீங்கள் என்ன கலரில் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நம்ம கிளிட்டர் போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எஃபெக்டிவாக நம்மளுக்கு வந்து தெரியும். சேம் கலரில் போடுறத விட இன்னும் ஆப்போசிட் கலரில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் இருக்க கிளிட்டர் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொட்டி விட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்துட்டு ஒட்டி விட்டோம்னா நல்லா வந்துட்டு கீழே கொட்டுறது கூட அதில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். பெயிண்ட் ஈரமாக இருக்கிறப்பயே நம்ம வந்து கொட்டும் போது இந்த மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நான் 5 கலர்லேயும் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரே இடத்துலையும் இல்லாமல் எல்லா கலருமே கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒன்றா பிடிச்சி ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. பெருசாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு கீழே வந்து கரெக்டாக ஒரே ஈவனாகவோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வாஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கே நல்லா கிளிட்டரி ஃபீலியாக சூப்பராக நம்ம இதில் தான் ப்ரூமில் தான் செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு ஹோம் டெக்கர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் இப்படி செய்யலைனாலும் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பசங்களோட புக்குக்கெல்லாம் கவர் பண்ண அந்த ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோலில் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா போட்டிருப்பேன். அந்த இதுலேயே நான் வந்து இதை வச்சு காமிக்கிறேன். ஒரு வால் ஹேங்கிங் கூட நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ப்ரூமு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நம்ம கைப்பிடிக்கிறது இருக்குமில்ல, அது குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி குட்டி ப்ரூம் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஷார்ப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணி ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில், அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விண்டோ அந்த கம்பிக்கு அந்த சந்திலெல்லாம் நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போது இந்த மாதிரி கரெக்டாக அந்த சந்தில் அதிலெல்லாம் வந்து நம்ம வந்து டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கதவுலையுமே வந்துட்டு மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் டஸ்ட் இருக்கும்ல, அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த எல்லா டிப்ஸும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பை.